இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வாலி வில்லன் வரலாறு கூட ஞாபகத்தில் இல்லை. சிம்பு நடித்த அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. நீங்கள் நாங்கள் குட் பேட் அக்லினா என்ன அதை அப்படியே தமிழ் படுத்தி பாருங்களேன். அப்படி ஒரு போஸை வந்து எப்படி அஜித் வந்து கொடுக்க ஒத்துக்கிட்டாருங்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அஜித்தோட படங்கள்ல இந்த மாதிரி இருக்காது. ஆனா அவரும் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து நல்ல பிள்ளையாவே இருக்கிறது. முதல்ல அவர் 60 நாள் டேட்டு கொடுத்துருக்காருங்கும் போதே நமக்கு ஒரு கேள்வி எழுந்தது. எதுக்குப்பா வந்து கமல் படத்துல இவருக்கு 60 நாள் டேட்டு? அந்த படம் கமலோட படம் அப்படிங்கிறது தானே முதல்ல வந்து செய்தி. செல்வராகவன் ஒரு படம் டைரக்ட் பண்ணா எப்படி அவர் நடந்து போறோம் அப்படியே நடந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா, அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ பரபரப்பா இருப்பாங்க. தேசிய பெரியசாமி படம் என்னதானே ஆச்சு, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இப்பவுமே அதான் சொல்லலாம். அந்த படம் டிராப் ஆகலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும். முக்கிய நிலையில் உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாரும் தெரிஞ்சுக்கல ஆதன்சையில் டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன்சை மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சக்தி அண்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. நிறைய விஷயங்கள் குட் பேட் அக்லின்னு தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உங்களுக்கு எப்படின்னு இருந்தது? எனக்கு வந்து போஸ்டர் வந்து அவருடைய லுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா பச்சை கலரை போட்டுக்கிட்டு, பச்சை கலர் சட்டையை போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகுன்னு அப்படி மினுங்கினாரு. தங்கம் மாதிரி இருந்தார், கோல்டு மாதிரி இருந்தார். ஆனால் அந்த 3 வெரைட்டியான இதில் இருந்தாலும் அதில் ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. ஒரு போஸ்ட் தான் பிடிக்கல. போஸ்ட் தான் பிடிக்கல. அது என்ன உங்களுக்கு தெரியுமா? நடுவிரலை காட்டிக்கிட்டு இருப்பாரு. பொதுவாகவே நடுவிரலை காட்டுறதுங்கிறது ஒரு ஆபாசத்தின் குறியீடாக தான் எல்லாருமே வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு போஸை வந்து எப்படி அஜித் வந்து கொடுக்க ஒத்துக்கிட்டாருங்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அஜித் உங்களுக்கு தெரியும், அவருக்கு வந்து சமூகத்தில் எப்பேற்பட்ட பேர் இருக்கு. அவரை வந்து எத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய நிஜ வாழ்க்கையில் வந்து அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை எல்லாமே வந்து ரசிகர்களும் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அண்டு திரைப்படங்களில் கூட அவர்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை வந்து ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அப்பேற்பட்ட அஜித் வந்து இப்படி ஒரு போஸ் கொடுக்க எப்படி ஒத்துக்கிட்டாரு? ஓகே, அப்படின்னா உண்மையிலே ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அவர் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்காங்களேன். நம்ம ஆதிக்கோட பயோகிராஃபி ஜாகிரஃபிலாம் எடுத்து பார்த்தோம்னா திரிஷால்னா நயன்தாரான்னு ஒரு ஆகச்சிறந்த மகா பெரும் காவியம் ஒன்று அவர் எடுத்தவர் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட டைரக்ஷன் வரும்போது இதெல்லாம் அவர் படத்தில் இதெல்லாம் இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும், இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா மார்க்காண்டனி படத்திலே வந்து விஷாலை வச்சு அணக்கொண்டான்னு ஒரு கான்செப்டை பண்ணவர் அவர் இல்லையா? சரி, எதெல்லாம் வந்து இந்த பொதுவாக இந்த சமூகத்தில் எதையெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம சொல்லுவோமோ அதையெல்லாமே வந்து தவிர்க்க வேண்டாம், அதையெல்லாமே வந்து பொதுமைப்படுத்துகிற வேலைகளை வந்து சில இயக்குநர்கள் தொடர்ந்து செய்வாங்க. அதில் ஆதிக்க ரவிச்சந்திரன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி ஒரு போஸை வந்து ஏன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சரி, அதை நீங்கள் எடுத்துட்டீங்களா அந்த ஸ்டில்ல, அதையும் பிளர் பண்ணணும் தேவையில்லைல்ல. நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் லுக்காக தானே அந்த ஃபோட்டோவே எடுத்துருக்கிறீங்க, அதையும் பிளர் பண்ணி காட்டணும். ஏன்னா அதுவும் வந்து ஒரு விளம்பர யுக்தியாக தான் பார்க்கப்படுது. அதை பிளர் பண்ணி காட்டுறதுனால தான் அது என்ன வரல, அது எப்படி காட்டுறாருன்னு எல்லாரும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, இன்னும் நிறைய அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்காவது அதை வந்து பிளர் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக்காக விட்டுருந்தாரு. அதை வந்து நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணி இன்னும் தெளிவாக காட்டுற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அஜித் அவர்கள் சொல்ற மாதிரி தான், டேய் அவனே சும்மா தான்டா இருக்கா நீங்க ஏன்டா அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். பொதுவாக அஜித்தோட படங்கள்ல இந்த மாதிரி இருக்காது. ஆனால் அவரும் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து நல்ல பிள்ளையாவே இருக்கிறது. நல்ல பிள்ளையாவே மீன்ஸ் என்னன்னா சோசியல் மெசேஜா எடுத்தா விசுவாசம் அப்படி மெசேஜ் அந்த மாதிரிலாம் எடுத்தா எத்தனை நாளைக்கு அதே மாதிரி. ரெண்டாவது இப்போ வந்து ஒரு ஜானர் போய்கிட்டு இருக்குது, என்னன்னா கேங்ஸ்டரு, வெட்டு குத்து கொலை ரத்தம், போதை மருந்து கடத்துறது, அந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது இல்லையா? அதனாலதான் வந்து சரி நம்மளும் அந்த சேனல்ல ஒரு படம் பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சு இதுக்கு ஓகே சொல்லியிருக்கலாம். சரி, ஆனா இந்த பக்கம் படம் இப்பதானே தொடங்கியிருக்காங்க. சண்டை காட்சி தான் இது 2 நாட்களோ 3 நாட்களோ நடந்திருக்குன்னு. விடாமுயற்சின்ற ஒரு பொக்கிஷம் அது எடுத்து 80% முடிஞ்சிருக்கு. ஒரு லுக் வரல, அதில் என்ன பண்றாரு, யார் யார் இருக்காங்க, அஃபிஷியல் போஸ்டர்ஸ் கூட ரிலீஸ் ஆகல, அதெல்லாம் அப்படியே இருக்க. இந்த பக்கம் கேட்க அல்லல்ல கொரியாத தங்க பாத்திர மாதிரி குட் பேட் அக்லியில டீமே சந்தோஷமா இருக்காங்களா? இந்த எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் லுக் எடுத்துக்கோ, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுக்கிட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? அதுதான் எல்லாத்தையும் அஜித்துக்கிட்டே வந்து ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கலாம். சரி, என்ன மாற்றம் சொல்லலாம்? முன்னாடியெல்லாம் அஜித் ரசிகர்கள் வந்து
துணி படத்தோட அப்டேட்டை கொடுங்க, வலிமை படத்தோட அப்டேட்டை கொடுங்கன்னா எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு அஜித் ரசிகர் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் மாட்டினீங்க. சார் நீங்கள் மீடியாவா, துணி படத்தோட அப்டேட்டை சொல்லுங்களேன் அப்படிலாம் கேட்பாங்க. என்கிட்டே நிறைய பேர் அப்படி கேட்டிருக்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அரசியல்வாதிகிட்ட கேட்பாங்க, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கேட்பாங்க, பார்க்குற ஆள்கிட்ட பூரா அந்த அப்டேட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அஜித் தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, நகரவே இல்லை. நீ எங்கே வேணாலும் அப்டேட்டு கேளு, நான் எப்போ கொடுப்போனோ அப்போ தான் உனக்கு அப்டேட் வருங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களே அப்டேட் ஆகிட்டாங்க போல. இல்லை அப்படிதான் பார்க்கல, வேற வழி கிடையாது. ஏன்னா அஜித் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வர்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். ஓகே, இது வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கையில் பெரிய மாற்றங்கள் தெரியுது. குறிப்பாக அந்த விஜயகாந்தோடைய இறப்புக்கு அவர் வரல இல்லையா, அப்போ அவருக்கு எதிராக வந்த விமர்சனங்கள், அப்புறம் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை முடிக்காமல் அது வேற ஒரு பிரச்சனைக்காக அது நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கேப்பில் இவர் பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட பைக் ரைடு போனார் இல்லையா, அப்போ போனார், பிரியாணி கின்னாரு. ஸோ அப்போல்லாம் என்ன அவ்வளோ பெரிய ஒரு படத்தை விட்டுட்டு இவர் பாட்டில் பைக் எடுத்துகிட்டு பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் சோஷியல் மீடியாலாம் வந்தது. இது எல்லாமே அஜித்தோட காதுக்கு போயிருக்குது. சரி, அதனால தான் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி வருத்தப்பட்டு, என்னடா இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறோம், இவங்க இவ்வளோ ஈஸியாக நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடாமுயற்சிலேருந்து ஒரு வீடியோ அஜித் தரப்புல இருந்தானே அது வந்தது. ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ணுறீங்கிறதுக்காக அவர் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொன்னார். விடாமுயற்சியில் கிடைத்த அனுபவங்கள், அந்த படம் சம்பந்தமாக கிடைத்த விமர்சனங்கள், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் குட் பேட் அக்லிக்கு ப்ராப்பராக அப்டேட் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி டைட் லுக் போஸ்டர் விட்டாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் யாருமே எதிர்பார்க்கவே, திடீர்னு ஒரு நாள் சண்டே அஜித் ரசிகர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் அஜித்தே நினச்சிருக்கலாம் என்னன்னா, சரி நம்ம படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு போக மாட்டோம், ஆனால் நம்ம படங்களோட ப்ரொமோஷன் ஒன்று இருக்குல்ல, அவர் வர வேண்டாம், அவர் நடித்த படங்களோட ஸ்டில்ஸு நியூஸு இதெல்லாம் அப்பப்போ வந்தால் தானே ரசிகர்கள் உற்சாகமாக இருப்பாங்க. ஆமாம், ரசிகர்கள் முதல்ல இருப்பாங்க இல்லைண்ணே, அவங்களுக்கு தெரியுன்ற படம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. ஆமாங்க, ரசிகர்கள் மட்டும் இல்லை, அது அஜித்தோட அந்த அவர் நடிக்கிற படங்களுக்கான பிஸ்னஸுக்கே பிரச்சனையாகும்ல. அஜித் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கான்னு செய்திகளோ ஸ்டில்ஸோ வந்தால் தானங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க வர்றாருன்னா இப்படி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு வெளியில் தெரியணும்ல. அது தெரியாமல் இருந்தால் எப்படி வாங்குவாங்க? அது கூட நினச்சிருக்கலாம். ரெண்டாவது கோடிக்கணக்கில் பணம் போடுற ப்ரொடியூசர்ஸ் என்ன சும்மா விட்டுருவாங்களான்னு. நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வர வேண்டாம், விட்டுருங்க, ஆனால் படத்தோட அப்டேட்டாக அப்பப்போ கொடுங்க, அப்போ தான் நாங்களும் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால அஜித் இந்த குட் பேட் அக்லிலேருந்து ப்ராப்பராக அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. இனிமே அஜித்தோட எல்லா படங்களும் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கேட்காமே தருவோம் அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் இப்படி ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா இதுல 3 கெட்டப்ல வராரு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க. வாலி வில்லன் வரலாறு தான் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட்ல இருக்கு. அதை தாண்டின ஒரு அஜித்தா இதுல பிரதிபலிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வாலி வில்லன் வரலாறு கூட ஞாபகத்தில் இல்லை. சரி, சிம்பு நடித்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. நீங்கள் குட் பேட் அக்லினா என்ன, அதை அப்படியே தமிழ் படுத்தி பாருங்களேன். ஆக்சுவலி அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் அட்டர் ஃப்ளாப்பு, அந்த படம் ஓடலை. ஆனாலும் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு எடுக்கணும்னு ஆதிக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே முழுசாக முடியாமல் தான் செகண்ட் பார்ட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒழுங்காகவே இருக்காது. ஏடா கூடமா சம்மந்தம் இல்லாமல் சீன்ஸ் எல்லாம் ஒரு வகையில் படத்தை ஒப்பேற்றி சிம்பு எத்தனை நாள் வந்தாரோ அத்தனை நாள் வச்சு முடிச்சு கிடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அநேகமாக அந்த கதையில் உள்ள ஒரு மிச்சம் சொச்சம் தான் குட் பேட் அக்லியாக இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அப்படியா? இப்படிலாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு பதறுது. ஆனால் ஆக்சுவலாக ஆதிக் சொல்லியிருந்தாரு, இது என்னோட கதையே இல்லை, நீங்க சொன்ன மாதிரி தான் எஸ்டிஆர் அவர்கள் கொடுத்த டைம்ல ஒரு கதையா இது உருவாயிருச்சு, எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த கதை தான் குட் பேட் அக்லியா? அதை தான் நான் சொல்றேன் முரளி. திரும்பவும் எனக்கு வரலாறோ வாலியோ ஞாபகம்லாம் வரல. எனக்கு என்ன சிம்பு படம் தான் ஞாபகம் இருக்கு. ஆமா, ஏன்னா டைட்டில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. சரி, அதனால அதுல இருந்து ஏதோ ஒரு கேரக்டரை எடுத்து தான் அதுல இருந்து ஒரு 3 அஜித்தா மாத்தி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம். சிறப்புனே. ஆமா, மார்க் ஆண்டனில டிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இப்போ இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டும் எஸ்டிஆர் அவர்களுக்கு தெரியும், நேரம் வாழ்த்தும் சொல்லியிருப்பாரு. அவங்களுக்குள்ள எப்படின்னு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை? சொல்லியிருப்பாரா? சொல்லியிருப்பாரு இல்லைண்ணே? இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளயும் பெருசா பேச்சுவார்த்தை இல்லைன்னு தானே. அப்படிங்களா?
ஆமா, அந்த ஏற்கனவே அந்த அன்பானவன் அடங்காத அந்த படத்திலே வந்து எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க படம் பேர். அந்த படத்திலே அவங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வந்தது இல்ல. ஓகே. ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் டைரக்ஷன்ல ஆச்சு. தானே மார்க் ஆண்டனில டிஆர் அவர்கள் ஒரு பாடலும் பாடி இருந்தாரு. டிஆருங்கிறது வேறங்க. அவர் வந்து யாரு கூப்பிட்டாலும் இது பண்ண. பட் சிம்பு கூட அந்த பழசனம் கூட மனசுல வச்சுட்டு இருக்க ஆளா இருக்க முடியாது. விலை பேசியிருக்கலாம், வாழ்த்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி, அது என்ன நடந்து நமக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பு படத்தோட இன்னொரு வெர்ஷனாக தான் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சந்தேகமா இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம பார்ப்போம், டீசரு ட்ரெய்லர்லாம் இது இருக்குது, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே. அஜித்தோட அந்த கதை தேர்வு அதுதானே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புது. விஸ்வாசம், துணிவு, வீரம், வேதாளம் இந்த மாதிரி தேர்வு பண்ணிட்டு இருந்த அஜித்குமார் அவர்கள் இப்போ குட் பேட் அக்லி லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இப்போ இருக்க பிஸ்னஸும் ஒரு காரணமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, லைம் லைட்ல விஜய் அவர்கள் ஒதுங்க போறாரு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கதைகளை பண்ணுமே. இப்போ விஜயை கொஞ்ச நாள் நம்ம வந்து பிஸ்னஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு துணிவா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், அந்த மாதிரி போனோம். இந்த கேங்ஸ்டர் அஜித்தை மறந்துட்டாரு அவரு. அதை மறுபடியும் அவர் ரீவைண்ட் பண்ணி இந்த 2.0 வந்திருக்காரோ, இந்த கேங்ஸ்டர் 2.0 அஜித் அவர்கள் களம் இறங்கியிருக்காரா? தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அதிகமா வர வாய்ப்புகள் இருக்குமா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அதிகமாக வரக்கூடாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. நீங்கள் ஒரு ஹீரோங்கிற ஒரு வெரைட்டியாக பண்ணணும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர்கிட்ட வந்து தொடர்ந்து 3 படங்கள் பண்ணுறதே அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது, எரிச்சலாக இருந்தது இல்லையா? ஏன்னா வேற வேற டைரக்டரோட ஒரு ஹீரோ பண்ணா தானே அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே டைரக்டர் அதுவும் 3 படங்கும் போது ஒரு இடத்துல சலிப்பு வரும். ஆனாலும் அஜித் வந்து அவர் வந்து ரசிகர்களுக்காக மாறவே இல்லை. அவர் வந்து அவரோட கொள்கையில் தெளிவாக இருந்தார். ஒரு டைரக்டர் 3 படம் பண்ணார். இப்போ தான் ஆதிக்கு வச்சு அப்படி சேஞ்ச் பண்ணார். இடையில வந்து விடாமுயற்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், விக்னேஷ் சிவன் போனார், அப்புறம் மகிழ் வந்தார். மகிழ் கூடலாம் மறுபடியும் படம் பண்ண மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் அவர் பார்த்துட்டாரு போட்டிருக்குது. ஆக்சுவலி வெரைட்டியான படங்கள் தான் அஜித் கொடுக்கணும். இப்படி இது கேங்ஸ்டருங்கிற கலாச்சாரமே முதல்ல தமிழ் சினிமா விட்டு ஒளிஞ்சு போகணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது. ஏன்னா வர்ற எந்த படங்களும் ஓட மாட்டேங்குது. இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே தமிழ் சினிமா ஆக மோசமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. வேற்றுமொழி படங்கள் எல்லாம் வந்து டப்பிங் பண்ணாமலே அந்த லாங்குவேஜில் இங்கே பெரிய அளவில் வசூல் பண்ணும்போது ஒரு தமிழ் படம் இங்கே வந்து பெரிய அளவில் ஓடலங்கும் போது ஒரே மாதிரியான ஜானர், ஒரே மாதிரியான கதை, ஒரே மாதிரி சலிச்சு ஒரு 190 ரூபா கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு வெரைட்டியான படங்கள் வந்தால் தான் அவனுக்கும் பிடிக்கும் இல்லையா? ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதுவும் குறிப்பாக பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள்னாலே கதை இப்படி தானே அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன ஒரு கேங்ஸ்டர் கதை தானே, என்ன வெட்டுவாங்க, குத்துவாங்க, போதை மருந்தை கடத்துவாங்க, இதுதானே, வேற என்ன இருக்க போகுது, இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தான சினிமாவுக்கு. அதனால் அந்த இது மாறணும். வெரைட்டியான படங்கள் பண்ணுங்க. ஒரு காமெடி படம் பண்ணுங்க, ஒரு ஃபேமிலி படம் பண்ணுங்க, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுங்க. ஒரு காலத்தில் ஆக்ஷன் படம்லாம் அப்படி இருக்கும். நீங்கள் தில்லு, தூளு, கில்லி இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது கே.எஸ். ரவிக்குமார், பேரரசு கூட அவ்வளோ கமர்ஷியல் படம்லாம் கொடுத்தாரு இல்லையா? தரணி, இவங்களாம் கமர்ஷியல் படங்களாலே வெங்கடேஷ் இவங்களாம் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர்ற கமர்ஷியல் படங்கிறவங்கள கமர்ஷியல் படங்கள் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. சரி. அதனால் வந்து அந்த நிலை மாறணும். அஜித் அப்படி ஒரு முடிவுக்கு போக மாட்டார், நம்ம நம்புவோம். ஓகே. அஜித் அவர்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். விஜயகாந்த் அவர்களோட சமாதியில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழசு இல்லை. 2 பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. விஜயகாந்த் அவர்களை பார்க்க ஏன் அஜித் அவர்கள் சமாதிக்க வரல அப்படின்னு சொல்லும் பொழுது, அஜித் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது இப்போ கொஞ்சம் ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ நிறைய இடங்கள்ல அது நம்ம அதிகமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த மாதிரி கேப்டன் அவர்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு நடிகர் பேரும் அவங்க சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் அவர்களையும் விஜயகாந்த் அவர்கள் கோவப்பட்டு அடிச்சாரு அப்படின்ட்டு. கேப்டன் அவர்கள் கோவப்படுவார்னு தெரியும், நடிகர்கள் மேல கை வைக்கல அளவுக்கு அவர் கோவப்படுவார். இல்ல நடிகர்களுக்கு ஒண்ணுன்னா அவர் வந்து வேட்டியை கட்டி நின்றுவார். அவர் நின்றுவார். கண்டிப்பா அந்த வேலையை அவர் செய்வார். சரி. அவர் செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கும். இன்னைக்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் நீங்க கோயம்பேடு போனீங்கன்னா அவருடைய சமாதியில இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் வந்து வணங்கிக்கிட்டு போறாங்க. ஆமா. அது காரணம்னா அவர் செய்த நல்ல விஷயங்கள் தான். உணவு கொடுத்தது மட்டும் இல்லை, நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா களத்துல முதல் ஆளா வந்து நிற்பார். நம்ம எந்த ஊர்ல ஷூட்டிங் நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்க நடிகர் சங்கத்துல அவரு தலைவராக இருந்தப்போ அவங்களுடைய காலகட்டம்லாம் உண்மையிலேயே பொற்காலம். எந்த பிரச்சனைனாலும் அதை வந்து உடனே ஒரு தீர்த்து வச்சிருவாரு. அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் நீ இதை பண்ணு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பண்ணிவிடுவாங்க. ஓகே. நாங்களாம் இப்போ நடிகர் சங்கம் இங்கே இருந்தது இல்லையா, வைப்பிள்ளர் ரோட்டில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்.
நடிகெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பொதுக்குழு நடக்கும், செயற்குழு நடக்கும், மீட்டிங் நடக்கும். அடிக்கடி அவ்வளோ பிஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன ப்ரிவ்யூ தேட்டர்லாம் இருந்தது. அப்போ ஷோலாம் அங்கே போடுவாங்க. அவ்வளோ பிஸியாக இருந்தது. அங்கே உறுப்பினர்கள் எல்லாமே உண்மையாக அந்த நடிகர் சங்கத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது புதுசாக ஒரு நடிகர் வந்துட்டார், அவர் வந்து மெம்பர்ஷிப் கார்டு கேட்டால் கூட கொடுக்கும்போது நீங்கள் கார்டு வாங்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது, அப்பப்போ நடக்கிற பொதுக்குழு கூட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஓகே, அவ்வளோ அழகாக அவங்க வந்து அந்த நடிகர் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அது இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் நடிகர் சங்கத்தை வந்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்த பெருமை என்றைக்கும் அவரை தான் சேரும். அதனால் அவர் வந்து நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரொடியூசருக்கு நடிகரால் பிரச்சனை, ஒரு வேற ஒரு நடிகரால் இன்னொரு நடிகருக்கு பிரச்சனை, ஒரு சம்பள விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எப்படி எந்த வகையில் தீர்க்கணுமோ அந்த வகையில் தீர்த்து வச்சிருவார். அது வந்து சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அவருடைய ஆட்டிடியூடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடு அவர் வராமல் இருந்திருக்கலாம், வரல. ஓகே, இந்த பக்கம் வந்துடுவோம். நம்ம தான் பேசியிருந்தோம் நினைக்கிறேன். சூர்யா அவர்கள் இந்த அரசியல் பார்வை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இப்போ மூர்க்கமாக இருக்காரோ, ஆரம்பிச்சிட்டாரோ. ஏன்னா தன்னோட நிர்வாகிகள்லாம் பார்த்து அவர் சொல்றது பொற்காலமாக இருக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல நம்ம கேட்குற கேள்விதான். சூர்யா அவர்கள் அரசியல் பயணத்தில் வந்துட்டார். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு சூர்யா நடித்து புதுப்படம் எதுவும் ரிலீஸ் ஆகலை, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம். அதனால் அவருடைய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா படங்கள் அப்பப்போ வந்தால் தானே அவங்களும் உற்சாகமாக இருப்பாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி ஓகே மன்றங்கள் மூலமாக எல்லார்ட்டையும் சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து அவரோட செயல்பாடுகளை ஸ்பீடு பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அவருக்கு இப்போ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கங்குவா ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் படம், அப்புறம் வரிசையாக வந்து இப்போ வாடிவாசல் கூட மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த 2 வருஷத்தில் வந்து அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சதுனால அதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த மன்ற வேலைகளை வந்து ஸ்பீடு பண்ண சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லைன்னு தெரில, ஆனால் வந்தார்னா அவருடைய ரசிகர்கள் அதை வந்து உற்சாகமாக வரவேற்பாங்க. ஓகே, அப்படி ஒரு மனநிலையில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது, சூர்யாவோட ரசிகர் மன்றங்கிறது வந்து கிராமத்து வரைக்கும்லாம் இல்லையா. இப்போ சிட்டி கொஞ்சம் ஊர் கொஞ்சம் அந்த அளவு சிட்டி கொஞ்சம் அது சிட்டியை தாண்டி கொஞ்சம் செங்கல்பட்டு வரைக்கும் அப்படி தான், ரொம்ப வில்லேஜ்லாம் உள்ள கிடையாது. ரெண்டாவது, பெரிய பெரிய பொறுப்புகள் வந்து அவங்க மன்றங்களை கொடுக்கல. ஒரு தலைவர், செயலாளர், இந்த மாதிரி ஒரு 4-5 பொறுப்பு தான் எல்லாரும் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கிராம பஞ்சாயத்து வரைக்குமே வந்து நம்ம மன்றத்தோட செயல்பாடுகளை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பதவிகளோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாரு. அந்த எந்த பதவிக்கு வர்றதுக்காக இந்த பதவிகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான்னு தெரியும். அது மட்டும் கிடையாது, அவருடைய மன்றத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே, 25 வருஷம் மேலே ஆச்சு. அதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிர்வாகிகளாக இருப்பாங்க. அவங்க பூரா வந்து அபோவ் 50க்கு மேலே ஆயிட்டாங்க. ஸோ அவங்களையெல்லாம் வெளியில அனுப்பலை. அவங்களுக்கு வந்து வேற வேற பொறுப்பு, ஒரு கௌரவ ஆலோசகர், ஒரு கௌரவ உறுப்பினர், இந்த மாதிரியான வேற வேற பொறுப்புகளை கொடுத்துட்டு அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 25-30 வயசுல இருக்கிற மாதிரியான அந்த ரசிகர்கள் பூரா அந்த பொறுப்புகளை வந்து மாற்றி கொடுக்குற வேலைகளையும் வந்து பண்ண சொல்லியிருக்காரு. ஓவராலாக வந்து அவருடைய மன்றத்தை வந்து முன்னை விட ரொம்ப ஸ்பீடு பண்ண சொல்லியிருக்கிறாரு. மேபி அது வந்து அரசியலுக்கான நகர்வாக இருக்கலாம். சூர்யாவோட ரசிகர்கள் அதை ரொம்பவே அவளோட பார்க்குறாங்கிறது உண்மையான தகவல். அப்படிங்களா? அவர் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக வரவேற்போம், அவர் வரணும் அப்படிங்கிறது இவங்களோட ஆசையாக இருக்குது. ஆனால் எதனால அது காலம் தான் முடிவு பண்ணும். சரி, காலங்கிறத தாண்டி நெருக்கடி தான் முடிவு பண்ணும். ஏன்னா எல்லா நடிகர்களுமே நெருக்கடி வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலை நோக்கி நகர்றாங்க. நீங்க கமலா இருக்கட்டும் சரி, விஜயா இருக்கட்டும் சரி, விஜயகாந்தா, எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் வேற வழி இல்லாம அரசியலுக்கு வர்றாங்க. அப்படி ஒரு சூழல் சூர்யாவுக்கு வந்தால் இந்த ஸ்பீடுங்கிறது அரசியலை நோக்கி கூட கொண்டு போகும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருக்காரு, தனக்கான இடத்த துண்டு போட்டு பிடிச்சி வச்சிருக்காரு. அவரு விஜய் அவர்கள், விஷால் அவர்கள் இருக்கும். அது அவரு எந்த மாதிரியான போட்டி வரப்போகுதுன்னு தெரியல. விஜய் தான், அவரு தான் தமிழக வெற்றி கழகத்தின் நேரடி போட்டியாளராக எதிரணியாவோ சூர்யா அவர்கள் வர்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு? அதை நம்ம இப்பவே சொல்ல முடியாது. சரி, இப்போ அதுக்கான எந்த திட்டமும் சூர்யா கிட்ட கிடையாது. ஓகே, நாம விசாரிச்ச வகையில் மன்ற செயல்பாடுகள் முன்னை விட வேகமா இருக்கும். அதை நோக்கி நம்மளுடைய மன்றத்தை கொண்டு போங்க
ஆக்டிவாக இருக்கணும், அதுக்கான ஆட்களை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இப்படி இருக்குமா அந்த விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு வந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவரும் மூவ் பண்றாரு, ஃபாலோ பண்றாரு. ஆமா ஆமா. ஓகே. ஆனா அந்த இயக்கத்தை மாதிரியும், ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் வந்து எதுனாலும் வந்து நிப்பாங்க, எவ்வளவு நாள் விஷயங்கள் அதே லெவலுக்கு சூர்யா பண்ணாங்க, ஏன்னா அது தெரியாம இருந்தது? இல்ல ஆக்சுவலி அது தெரிஞ்சது. நீங்க இப்போ இந்த மலை வெள்ளம் வரும்பொழுதுலாம் பண்ண அரசியல் வந்து பெரிய அளவுல உதவி செய்யறாங்க. ஓகே. அது அதுல நம்ம மறுக்கவே முடியாது. அவரே வந்து ஒரு ஆடியோ கூட விட்டுருந்தார்ல, அந்த மழை வெள்ள நேரத்துல வந்து நீங்க சாக்கடையெல்லாம் இறங்கி போறீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதனால மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கை கால கழுவுங்கலாம் ஒரு ஆலோசனை சொன்னார். அதனால அவங்க வந்து உதவிகள் செய்யணும் வரும்போது எல்லாருக்குமே வந்து பெரிய அளவுல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால தான் இப்போ நீங்க சொல்றீங்களா ஏன் வெளியில தெரியல அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்காகத்தான் இப்போ ஆக்டிவா இருக்கிற அந்த இளம் தலைமுறைகளை வந்து இந்த மண்டபத்துக்குள்ள பெரிய பெரிய பொறுப்புகளை கொண்டு வரதுக்கான வேலைகளை வந்து பண்ண சொல்லியிருக்காரு. அதே நேரம் ஏற்கனவே இருக்கிற சீனியர்களும் அவருக்கு அவங்க கைவிடலை, அவங்களும் அந்த மன்றத்துல தொடர்றாங்க. சிறப்புண்ணா. விளம்பரப்படுத்துங்கன்றது இன்டைரக்டா சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஆமாங்க, அடுத்தடுத்து படங்கள் வரப்போகுது. ஒரு பக்கம் அதுக்கும் ரசிகர்களை தயார்படுத்தணும், சரி. இன்னொரு பக்கம் நம்ம மன்றத்தையும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணும் இல்லையா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மன்றத்தோட செயல்பாடுகள் மாற்றணும், அதோட ஆக்டிவிட்டீஸை மாற்றணும். அதையும் வந்து ஒரு நடிகர் அவர் பண்ணி தானே ஆகணும். சிறப்பு. இந்த பக்கம் இந்த விஜய் அஜித், ஏன்னா விஜய் கடைசி படம் 69, அது வரைக்கும் இருந்துட்டு போறாரு போட்டியில அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களாவது விடலாம். ஏன்னா வெங்கட் பிரபு ஒரு போஸ்ட் ஒன்று போறாரு, விஜயை வச்சு இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு, டிஏஜிங் பண்ற ஒரு அது ரிலீஸ் ஆன உடனே இங்க இருந்து குட் பேட் அக்லில இருந்து ஃபர்ஸ்ட் லுக் வருது. இன்னும் அது இருக்குங்களா ரெண்டு பேருக்கும்? இது ரெண்டு பேரும் சொல்லி வச்சு செய்யறதான்னு கூட நீங்க கேளுங்களேன். அது இது நான் யோசிக்கவே இல்லை, லிஸ்ட்லயே இல்லையன்றப்ப மாதிரி. அப்ப அதெல்லாம் நடக்குங்க இங்க. இது எப்பவுமே நடக்குதுல முரளி, தொடர்ந்து அஜித் படத்தோட அப்டேட் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா விஜய் படத்தோட அப்டேட், விஜய் சம்பந்தமான அப்டேட் ஏதோ ஒன்று வரும். சரி. அதே மாதிரி விஜய் படத்தோட அப்டேட் இல்லை அவர் சம்பந்தமான ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அஜித் படத்தோட அப்டேட், இல்லை அவர் ஏதாவது இந்த அங்கே பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தார், இங்கே பிரியாணி கிண்டிக்கிட்டு இருந்தார், ஏதாவது ஒரு ஸ்டில்ல போட்டு அது வந்து அது என்னன்னா ரெண்டு பேரோட ரசிகர்களையும் உற்சாகமா வச்சுக்கிறது. உற்சாகமா இல்ல, இதெல்லாம் பார்த்தா உற்சாகம் மாதிரி தெரியலையே. இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா இவங்க ரெண்டு பேரோட சம்பளம் கூடும், சரி, இவங்களுடைய சினிமா கரியர் நல்லா இருக்கும், அது ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாமே ரெண்டு பேரோட ரசிகர்கள் வந்து அப்படி அப்படி ஒரு ஒரு ஃபயர் மூட்லயே வச்சுக்கிற ஒரு மெத்தட் தான் இது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிப்பாங்க, பழைப்பாங்க. என் மச்சான் பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கொளுத்தி போட்டு உட்காந்து. ஆமா, ஒவ்வொரு தடையும் அது நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த தடையும் அதுதான் நடந்தது. அது நடந்தது. ஓகே. இது எனக்கு புதுசாவே தெரியல, வரலன்னு சொன்னாதான் நம்ம ஆச்சரியப்படும். 69 என்ன மாதிரியான அரசியலை பேச போகுதுன்னா, ஹெச் வினோத் அவர்கள் விவசாய பிரச்சனைன்றாங்க, இப்ப சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பேச போகுதுன்றாங்க. விஜய் கையில் எடுக்க போகும் அரசியல் என்னவா இருக்க போகுது 69? ஆமா, அது வந்து மக்கள் அரசியலை பேசக்கூடிய ஒரு படமா இருக்குங்கிறதா இப்போதைக்கு வர தகவல். அது ஹெச் வினோத் வந்து ஒரு கதை எடுத்துக்கிட்டாருன்னா அது ரொம்ப டீப்பாக போவார், நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணுவார், நிறைய விஷயங்களை ஆய்வுகளின் அடிப்படையில் கூட அது வந்து அந்த இன்புட்லாம் எடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணுவார். அவ்வளோ டேலண்டான ஒரு ஆள் தான் ஹெச் வினோத். அதனால் இந்த படத்தை வந்து இது வந்து விஜய் அரசியலுக்கு போகிறதுனால அதுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணனால தான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹெச் வினோத்துக்கு அதை ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பக்காவான மக்கள் பிரச்சனைகளை, மக்கள் அரசியலை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆனால் சென்சார்னு இடையில ஒன்று இருக்குது. ஓகே. அதை தாண்டி இவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கத்தரி போடாமல் அந்த படம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்து தான் வருது. ஓகே. அதனால் நாம் என்ன பேச நினைக்கிறனாலும் பேசலாம், இடையில சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் அதை அனுமதிக்கணும்ல. ஓகே. அது ஒன்று இருக்குது. ஆனால் மக்கள் அரசியலை விஜயோட 69வது படம் பேசுது. ஹெச் வினோத் அவர்கள் அப்படின்றப்பதான் வலிமையோட எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவர் நேர்கொண்ட பார்வை படம் கொடுத்தாலுமே கூட வலிமையில பாத்தீங்களாங்க அந்த அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 69ம் அந்த மாதிரி இருந்துட போகுது விஜயோட ரசிகர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம், அப்படி இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, நான் நம்ம சினிமாவில் நடிக்கவே போறது இல்லைன்னு விஜய் எடுத்திருக்கிற விஜய் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு வழக்கமான ஒரு படத்தை ஏதோ கடமைக்கு நம்ம பண்ணிட்டு போகணும்னு பண்ணவே மாட்டார். ஓகேங்களா. எப்படி உதயநிதி வந்து அவர் அரசியல் போறதுக்கு முன்னாடி மாமன்னன் ஒரு படத்தை பண்ணாரோ அது வந்து பிளான் பண்ணி தான் அவர் அந்த படத்தை பண்ணார். நான் வந்து நம்ம நடிக்க போறது இல்லை, ஆனால் என்னுடைய கடைசி படங்கிறது ஒரு நல்ல படமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மாரி செல்வராஜா கமிட் பண்ணி அந்த படம் நடிச்சுட்டு போனார். அதே மாதிரி தான் விஜயும் ஒரு மக்கள்
பிரச்சனைகளை, மக்கள் அரசியலை பேசக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் வலிமை, துணிவு அதெல்லாம் இதில் இருக்க வாய்ப்பே இல்லை. அதில் இருக்கிற ஆக்ஷன் வேணால் இதில் இருக்கலாம். ஓகே. ஆனால் அதில் இருக்கிற ஜூஸ் வந்து இதில் இருக்கா. அது இருந்தால் சத்தியமாக அது வேலைக்காக, அது நல்லாவும் இருக்காது. ஓகே. இந்த பக்கம் வந்துருவேனே, சிலம்பரசன் அவர்கள் தான் 48 என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது தக்லைஃப்ல நான் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறேன். அதுதான் 48. அதுதான் 48. ஆமா, அடுத்தது அதுதானே வரப்போகுது. அப்ப இதுல நம்ம சுந்தரபாண்டியன் லட்சுமி மேனன் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, நான் நடிச்ச படம் ஃபர்ஸ்ட் வேற, ஆனா இதுதான் ரிலீஸ் ஆனால இது என் முதல் படமா போட்டேன் அப்படின்ட்டு தானே வரும். எந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகுதோ அதுதானே கணக்குல வரும். அப்ப 49 நான் கேட்கணும், அப்புறமேட்டு எல்லாத்தையும் 49 அப்படின்னு தான் கேட்கணும். தேசிய பெரியசாமி படம் என்னதானே ஆச்சு, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்பவும் நம்ம வந்து ராஜ்கமல் தரப்புல விசாரிச்சோம்னா அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். 2 கிலோமீட்டரான சரி, இப்பவும் அதான் சொல்றாங்க, அந்த படம் டிராப் ஆகலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் ராஜ்கமல் தரப்புல இருந்து வர செய்தி அதுதான். சரி, அப்படி எந்த அளவுக்கு அதுல வந்து ஒர்க் பண்றாரு, என்ன பண்றாரு, ஏதோ ஸ்கெட்ச் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்ண என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா படம் நிக்கலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சிம்பு வந்து ஏற்கனவே மாநாடு படத்துக்கு முன்னாடி பல வருஷங்கள் அவரோட ரசிகர்கள் ஒரு காக்க வச்சுட்டார். தனுஷ் ஒரு பக்கம் அடுத்தடுத்து ஹிட்டு படங்களை கொடுத்துட்டு இருக்காரு, சிம்புக்கு படமே வரலங்கும் போது அந்த சூழல்லையும் வந்து சிம்புவோட ரசிகர்கள் அவர் வந்து நல்லா சோஷியல் மீடியாவில் வந்து எப்போவுமே ஒரு லைம் லைட்டில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களை நம்ம மறுபடியும் ஏமாற்றக்கூடாதுன்னு சிம்பு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து இப்போ தேசிய பெரியசாமி படம் டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது வெளியில் ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ராஜ்கமல் அலோவ் பண்ணல. இப்போ அது தக்லைஃப் வந்து கமல் நடிக்கிற படம், மணிரத்னம் படங்கும்போது சரி ஓகே நீங்கள் இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக படத்தில் வந்து கமல் சிம்பு 2 பேர் தான் மெயின். மற்றபடி இந்த ஜெயம் ரவி இப்போ கிடையாது இந்த படத்தில். அவருக்கு அசோக் செல்வன் நடிக்கிறனாரு, அவரும் கிடையாது. துல்கர் நடிக்கணும், அவரும் கிடையாது. இப்போ வேற எந்த கேரக்டருமே கிடையாது, எல்லாத்தையுமே வெளியே தூக்கி தூரப்பட்டாப்புல மணிரத்னம். இப்போ கமல் சிம்பு 2 பேருக்குமான கதை தான் அந்த படம். ஸ்கிரிப்டே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே நாசர், திரிஷா, அபிராமி இவங்க எல்லாமே மற்ற கேரக்டரில் வர்றாங்க. அதனால தான் சிம்பு அந்த படத்துக்கு 60 நாள் டேட்டு கொடுத்துருக்காரு. முதல்ல அவர் 60 நாள் டேட்டு கொடுத்துருக்காருங்கும் போதே நமக்கு ஒரு கேள்வி எழுந்தது, எதுக்குப்பா வந்து கமல் படத்தில் இவருக்கு 60 நாள் டேட்டு? ஏன்னா அந்த படம் கமலோட படம் அப்படிங்கிறது தானே முதல்ல வந்த செய்தி. முதல்ல வந்து அந்த டீசரும் அப்படி தானே இருந்தது. இப்போ வந்து அவருக்கு வந்து மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டில் நிறைய சேஞ்ச் பண்ணி அவரும் ஒரு ஹீரோ, கமலும் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோ. ஓகே, ஹீரோனா அது அப்பா மகன் சொல்றாங்க, அவர் தான் வில்லனா மாறுவான்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் வந்தாலும் கமலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அந்த அளவுக்கு சிம்புவுக்கும் கொடுத்துருக்காப்புல. அதுக்கு கமலும் ஓகே சொல்லியிருக்கிறாரு. சரி, ஆமாம். கடைசியா ராயனோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான கதைக்கிழமை ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டாங்க, அதாவது யார் யார் இருக்காங்க, என்ன கேரக்டர்ல வர போறாங்க அப்படின்ட்டு. தனுஷ் அவர்கள் டைரக்ஷன்ல வரக்கூடிய 2வது படம் எந்த மாதிரி இருக்க போகுது? 2வது படம் அப்படிங்கிறத தாண்டி இது அவருடைய 50வது படம். 50வது படம் வேற. ஆமா, அதனால வந்து ரொம்பவே டெடிகேஷனோட அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இதுவும் வட சென்னை பேக்ட்ராப்ல ஒரு நடக்கிற ஒரு கதை தான் அப்படின்னு சொல்றாங்க. படத்துல தனுஷ் ஹீரோ டைரக்டரா இருந்தாலும் ஒரு ஹீரோவா அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட படத்துல நடிக்கிற மற்ற ஆர்டிஸ்டுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இன்னும் சொல்லப்போனால் துஷாரா விஜயன் கேரக்டர்லாம் அப்படி இருக்குமா. ஓகே, ஆமா, அந்த அந்த அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து வச்சிருக்கிறார். மொத்த கதையை அவங்களுடைய கேரக்டரை சுற்றி தான் அப்படி மூவ் ஆகுமா, அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணியிருக்காரு. அவர் மட்டுமல்ல, பிரகாஷ்ராஜ் அந்த படத்தில் நடிக்கிற காளிதாஸ் ஜெயராமன், இப்படி படத்தில் வர அத்தனை கேரக்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பண்ணியிருக்கிறாரு. ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செல்வராகவன் ஒரு படம் டைரக்ட் பண்ணால் எப்படி அவர் நடந்துப்பாரோ அப்படியே நடந்துக்கிட்டார். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக, அவ்வளோ டெடிகேஷனோட, அவ்வளோ பரபரப்பாக இருப்பார் ஸ்பாட்டில். ஓகே, அப்படி வந்து அந்த படத்தை எடுத்து வச்சு. ஏன்னா இது நம்மளுடைய 50வது படம். ஏன்னா பொதுவாகவே நடிகர்களுக்கு இந்த 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் சென்டிமெண்ட்டாக ஃப்ளாப் ஆகும். பெரும்பாலும் நடிகர்களுக்கு அது நடந்திருக்கு. அப்படி ஒரு இது நம்ம படத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பார்த்து அந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய படமா இருக்கும். ஆடியோ லான்ச் பண்றதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு 50வது படம், ஒரு பெரிய ஹீரோ. ஏன்னா இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்
நம்ம தான் அதிக சம்பளம் வாங்குறோம், இதை அப்படியே நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட நடிகர் வந்து நான் நடிக்கல, மத்தவங்க எல்லாம் நடிகை நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு எப்படின்னு? இல்ல நான் நடிக்கலன்னு சொல்ல வரல, கம்மியான முழுக்க முழுக்க நம்மளை வச்சே இந்த படம் போகக்கூடாது நினைக்கிறாரு. ஏன்னா நீங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒரு நடிகரா அவர் வேலையை ரொம்ப சிறப்பாகவே செய்கிறார். நான் உண்மையிலேயே சொல்றேன். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ள நம்ம போகல. ஒரு நடிகரா ஒரு படத்தை அவர் கமிட் பண்ணிட்டாருன்னா அதுக்கு வந்து அவர் எடுக்கிற சிரத்தை, அந்த கேரக்டருக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம், அதுக்காக அவர் போடுற எஃபோர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, நீங்க அப்படி பார்த்தா திருச்சிற்றம்பலம் படத்துல தனுஷோட ஸ்கோர் பண்றது நித்யா மேனன். ஆமா, அவங்களதான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அங்கேயே அவர் வந்து டைரக்டரும் அவருதான் அப்படின்னாங்க. அந்த படத்தோட டைரக்டரும் அவருதானாங்க. இல்லடா அப்படிலாம் போயிட்டு இருந்தது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு முரளி. ஒண்ணு வந்து பெண்களுக்கான கேரக்டர் வந்து நீங்க ஒரு திரைப்படத்துல தூக்கி பிடிக்கும் போது ஃபேமிலியான ஆடியன்ஸ் மத்தியில உங்களுக்கான ஒரு நல்ல பேரு வந்து உங்களுக்கு கிடைக்குது. அவங்க மத்தியில உங்களை பத்தின அபிப்பிராயங்கள் வந்து நல்ல விதமா வரும் இல்லையா? ஓ இவரோட படமா அப்போ லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு, அப்போ இந்த கேரக்டர்லாம் நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்று வந்து கதை. ஒரு படத்துல ஒரு 10-15 ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இருக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கணும். ஆனா அந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள்ல அது பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது. அவங்களே ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க. அது வந்து ரசிகர்களுக்கே பெரிய ஏமாற்றமா இருக்குது. அப்படி ஒரு இது வந்து இந்த படத்துல இருக்காது. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. சிறப்புண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை எழுப்பிட்டு நாங்கள் நன்றி. வணக்கம்.